அன்னை தமிழை புண்படுத்தியதாக மக்கள் கருதும் அந்த வார்த்தைகளுக்காக அதே சட்டப்பேரவையில் மனம் வருந்தி விளக்கமளித்து மன்னிப்பு கோர வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கை. உலகெங்கும் பரவி வாழும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நானும் இந்த காணொலியை செய்ய வேண்டாம், ஏன்னா அது நடந்து 2-3 நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் அந்த காணொலியை பத்தி பதிவுகள் செஞ்சுட்டாங்க. நம்ம செய்ய வேண்டாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னு உங்களுக்கு புரியாம இருக்கலாம். நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் சட்டசபையில பேசின அந்த வார்த்தைகள், எனக்கு கிறிஸ்தவ அன்பை போதித்தது, தமிழ் படித்தால் அதெல்லாம் புரியாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நிறைய பேர் காணொலியா செஞ்சு நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நான் அதை காணொலியை செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்பதான் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனோட வார்த்தை, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே அப்படின்ற புரட்சி கவிஞர் வார்த்தை மனசுல வந்தது. சரி, இந்த காணொலியை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த காணொலி. தமிழ் வெறும் ஒரு மொழி அல்ல, அது 1000 ஆண்டுகளாக மனித நேயத்தையும் அன்பையும் கருணையையும் சமத்துவத்தையும் பேசி வரும் உயிர்மொழி. தமிழ் வெறும் மொழி அல்ல, அது 1000 ஆண்டுகளாக மனித நேயத்தையும் அன்பையும் கருணையையும் சமத்துவத்தையும் பேசி வரும் உயிர்மொழி. அப்படிப்பட்ட அன்னை தமிழை பார்த்து எவ்வளவு தமிழ் படித்தாலும் அன்பை போதிக்காது என்று ஒரு அமைச்சர் கூறுவது ஏற்றுக்கொள்ள கூடிய கருத்தா? ஒருவரின் மொழி உச்சரிப்பில் இருக்கும் பிழையை சுட்டி காட்டியதற்காக கோவப்படுவதும் அந்த பிள்ளையை நியாயப்படுத்த மதத்தை முன்னிறுத்துவதும் அரசியல் முதிர்ச்சியா? சட்டசபை என்பது ஒரு சாதாரண இடமல்ல. தமிழ் சான்றோர்கள் செந்தமிழில் சொற்போர் நடத்திய வரலாற்று சபை அது. அப்படிப்பட்ட அவையில் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போது தமிழை தெளிவாக உச்சரிப்பதில் தடுமாற்றம் ஏற்பட்டால், எண்களை தவறாக கூறினால் அதை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டுவது தவறா? தவறை சுட்டிக்காட்டியவுடன் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆம், தவறு நடந்து விட்டது, இனிமேல் கவனமாக பேசுகிறேன் என்று சொல்வதுதான் அரசியல் முதிர்ச்சி. ஒருவருடைய தவறை சுட்டிக்காட்டுவது அவமானப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக திரித்துக் கொள்வதற்காகத்தான். ஆனால் இங்கே எழும் மிகப்பெரிய கேள்வி வேறு. தமிழ் அன்பை போதிக்கவில்லையா? அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் என்று கேட்டது திருக்குறள். அன்புலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியார் பிறர்க்கு என்று மனித நேயத்தின் எல்லையை உலகுக்கு காட்டியது தமிழ். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பிறப்பால் அனைவரும் சமம் என்ற உயர்ந்த சிந்தனையை பதிவு செய்ததும் தமிழ். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று பகிர்ந்து உண்டு அனைத்து உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததும் தமிழ். யாதும் ஊரே யாவரும் கேளியர் என்று உலகையே உறவாக பார்த்ததும் தமிழ். காக்கையை குருவியையும் கூட தன் சாதி என்று பாடிய பாரதி, பகைவனுக்கும் அருள் செய்ய சொன்ன பாரதி, வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார், இவர்கள் வளர்த்த சிந்தனையில் அன்பு இல்லையா? ஒருவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், பைபிள் அவருக்கு அன்பை கற்றுக் கொடுத்திருக்கலாம், அதை அவர் பெருமையாக சொல்லட்டும், அது அவருடைய உரிமை. அதேபோல் இஸ்லாம் அன்பையும் இரக்கத்தையும் வலியுறுத்துகிறது. சைவ மரபு அன்பே சிவம் என்கிறது. பாரதி பகைவனுக்கும் அருள்வாய் என்கிறார். அதனால் மதங்களிடையே போட்டி தேவையில்லை. அன்பு எந்த ஒரு மதத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல. ஆனால் ஒரு மதத்தை உயர்த்துவதற்காக இன்னொரு பண்பாட்டின் மொழியை தாழ்த்த வேண்டிய அவசியம் என்ன? தமிழை அவமதிக்காமல் கிறிஸ்தவத்தை மதிக்க முடியும், கிறிஸ்தவத்தை மதிக்காமல் தமிழை நேசிக்க முடியாது என்று யாரும் சொல்லவில்லை. இரண்டையும் மதிக்க முடியும். இதில் இன்னொரு வரலாற்று உண்மையையும் நினைவுபடுத்த வேண்டும். தமிழ்நாட்டிற்கு வந்த கிறிஸ்தவ பணியாளர்கள் பலர் தமிழை கற்றுக்கொண்டு தமிழுக்கு தொண்டாற்றியுள்ளார்கள். ஜியு போப் திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்களை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். வீரமா முனிவர் என அழைக்கப்பட்ட ஜோசப் பெஸ்கி தமிழ் இலக்கியத்திற்கும் இலக்கணத்திற்கும் பெரும் பங்களிப்பு செய்தவர். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக தமிழ் அவர்களுக்கு அந்நியமாகிவிடவில்லை, மாறாக தமிழை கற்றார்கள், தமிழுக்கு தொண்டாற்றினார்கள். அப்படி இருக்கும்போது மதத்தை முன்னிறுத்தி தமிழின் அன்பு சிந்தனையை மறுப்பது ஏன்? அமைச்சர் அவர்களே, நாங்கள் உங்கள் மதத்தை விமர்சிக்கவில்லை, உங்கள் நம்பிக்கையை கேள்விக்குட்படுத்தவில்லை. ஆனால் தமிழை பற்றி நீங்கள் கூறிய வார்த்தைகளைத்தான் கேள்வி கேட்கிறோம். தமிழ் எங்கள் தாய்மொழி, அது வெறும் தொடர்பு மொழி அல்ல, அது எங்கள் இலக்கியத்தின் மொழி, எங்கள் வரலாற்றின் மொழி, எங்கள் பண்பாட்டின் மொழி, எங்கள் அடையாளத்தின் மொழி. தவறு ஏற்பட்டால் அதை ஒப்புக்கொள்வதில் எந்த அவமானமும் இல்லை.
மாறாக தவறை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்வதே பெருமை. எனவே அன்னை தமிழை புண்படுத்தியதாக மக்கள் கருதும் அந்த வார்த்தைகளுக்காக அதே சட்டப்பேரவையில் மனம் வருந்தி விளக்கமளித்து மன்னிப்பு கோர வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கை. தமிழ் அன்பை போதிக்கவில்லை என்று கேட்பதற்கு முன் தமிழ் சொல்லிக் கொடுத்த அன்பை ஒருமுறை படித்து பாருங்கள். ஏனென்றால் தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது பேரன்பின் தாய், அது மனித நேயத்தின் உயிர்நிலை.